அனைவருக்கும் எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் 40 ஆண்டு காலமாக எண் கணிதத்தை மிகச் சிறந்த முறையில் நமக்கு அளித்து வந்துள்ளார். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கும் மிக துல்லியமாகவும் எளிதாக புரியும் விதத்திலும் நமக்கு பதிலளித்து வருகிறார். அதே போல இந்த வாரமும் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க நம்முடைய நிலையத்திற்கு நேரடியாக வந்துள்ளார். வணக்கம் சார். இந்த வாரமும் உங்ககிட்ட நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் வேணும்னு நிறைய நேயர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? போலாம். ஓகே, நிகழ்ச்சியில சொல்லுங்க சார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் லோட்டஸ் டிவியின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எண்கணிதம் ஒரு சிறந்த அதிர்ஷ்ட விஞ்ஞானம். அதிர்ஷ்ட விஞ்ஞானம் தான் அதை சொல்லணும். ஏன்னா எல்லா விஷயங்களிலும் வாழ்க்கையை நெறிப்படுத்துவது, முறைப்படுத்துவது, வெற்றியை கொடுப்பது, அதிர்ஷ்டத்தை கொடுப்பதால் இதுக்கு பேரை வந்து நம்ம அதிர்ஷ்ட விஞ்ஞானம்னு வச்சுருக்கிறோம். எண்கணிதன் மூலம் ஒரு வாழ்க்கையில் எல்லா விதமான செயல்களையும் நாம் பெற முடியும். அதாவது உடல்நிலை, மனநிலை, கல்வி நிலை, தொழில்நிலை, பொருளாதார முன்னேற்றம், திருமணம் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை அடைவது, உயர்ந்த நிலையை அடைவது, இவை அனைத்துமே எண்கணிதம் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக பெற முடியும். அதனால் எண்கணிதம் ஒரு சிறந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது. ஓகே சார், நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அதுல முதலாவதா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகருக்கு 6 படை வீடு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விநாயகருக்கும் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தின கருத்தை வந்து இன்னும் சொன்னீங்கன்னா மக்களுக்கு இன்னும் புரியும் சார். நேர்களை வச்சுட்டு நேர்களோட பேசலாம். இப்போ எண்கணித ரீதியா நம்ம பேசிட்டு இருக்க முன்னாடி முதன்முறையா விநாயகரை பத்தியும் பேசலாம். 6 படை வீடுகள் முருகப்பெருமானுக்கு இருக்குது. அது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இந்த 6 படை வீடுகளிலும் முருகன் எப்படி அற்புதமாக ஒளி வீசுகிறாரோ அதேபோல் விக்னேஷ பெருமானுக்கும் 6 படை வீடு இருக்கிறது. 6 படை வீடு என்பது முதல் படை வீடு என்பது திருவண்ணாமலையில் இருக்குது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர். இந்த செந்தூர விநாயகர் அல்லல் போம் வல்வினை போம் என்பது போல் அந்த ஊழ் வினைகளை தீர்க்கக்கூடியவர் செந்தூர விநாயகர். அதனால் முதல் படை வீடாக விநாயகர் பெருமானுக்கு திருவண்ணாமலையில் இருக்கும் செந்தூர விநாயகரை வைத்துள்ளோம். 2வது படை வீடு ஆழத்து விநாயகர் என்று அழைக்கக்கூடிய விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய அந்த விருத்தாச்சல விநாயகருக்கு பேர் வந்து ஆழத்து விநாயகர். அந்த ஆழத்து விநாயகர் அற்புதமான சக்தியுடையவர். ஓகே, ஒரு காலர் வெயிட் பண்றாங்க சார். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் செங்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, உங்க பேர் என்ன மேம்? என்னுடைய பேர் பேச்சியம்மாள். உங்க பேர் என்னங்க? சரியா கேட்கல. பேச்சியம்மாள். பேச்சியம்மாளுங்களா? பேச்சியம்மாள் என்ற பேபி. பேச்சியம்மாள் என்கிற பேபி. என்கிற தேவிங்களா? உங்களோட பேபி. ஓகே, பேபிங்களா? BABY பேபி மேடம். ஓகே ஓகே, பேபி. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23 23 3 3 1986. 1986ங்களா? ஆமாங்க மேடம். உங்களோட அப்பா அம்மாவோட பேர் சொல்லுங்க மேம், இனிஷியலோட சொல்லுங்க. அப்பா பேரு எஸ் வேலுச்சாமி. எஸ் வேலுச்சாமிங்களா? VELUSAMY. ஓகேங்க, வேலுச்சாமி. அம்மா பேர் வேலுச்சாமி. அம்மா பேர் சொல்லுங்க. அம்மா பேரு வி சாந்தி. வி சாந்திங்களா? வி சாந்தி. ஓ, வி சாந்தி. ஸ்கூல் நேம் என்ன இருக்குன்னு கேளுங்க. ஸ்கூல் நேமுங்களா? ஸ்கூல் பேபியா? அது பேச்சியம்மாள் என்கிற பேபி சொன்னீங்களா? ஆமா ஆமாங்க மேடம். அவங்களுக்கு தான் பார்க்கணுங்களா எண்கணிதம்? ஆமா ஆமாங்க மேடம். ஸ்கூல் நேம் என்னன்னு கேளுங்க. ஸ்கூல் நேம் என்னன்னு கேக்குறாங்க சார். வந்து ஸ்கூல் நேம் என்னன்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல ரேஷன் கார்டுல எல்லாம் நீங்க நேம் கொடுத்திருப்பீங்க இல்லீங்களா? ஆமா. அவங்க அதோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. இதே பேர் தானேங்களா? அது இதே பேரு தான், பேச்சியம்மாள் என்ற பேபி. ஓகே, எல்லா இடத்துலயும் அதான் இருக்கு. இந்த பேர் தான் சரி இருக்கு. சரிங்க மேம், நீங்க கட் பண்ணிக்கங்க. சார் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாரு. சரி. பேச்சியம்மாள் என்கிற பேபி. பொதுவா எண்கணித ரீதியா 23ஆம் எண் ஒரு அற்புதமான எண். உங்களுடைய பிறந்த தேதி 23ஆம் எண் இந்த உலகத்தில் வெறும் பகட்டாக இல்லாமல் அற்புதமான விஷயங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய நம்பர் 23. 23 என்பது வன அரசன் மாதிரி.
வாழ்க்கை வெற்றியும் வசந்தமும் ஒன்று கூடி வரக்கூடிய நம்பர் 23. இப்படி 23ஆம் எண் ஒரு ஜாதகத்தில் ஒரு டேட் ஆஃப் பர்த் நம்ம எடுக்கிறப்ப பிறந்த தேதி என்பது ஆணித்தரமானது, முக்கியமானது. அந்த 23 தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி. அந்த மாதிரி இந்த 23ஆம் எண் வந்து 5ஆம் எண்ணை குறிப்பது. இந்த 5ஆம் எண் ஆற்றல், சிகரம், உழைப்பு, திறமை அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான சக்தி. 32ங்கிறது 5, கூட்டியன் 5, அதாவது பிறந்த தேதி 5, கூட்டியன் 5, ரொம்ப ரொம்ப யோகசாலி. இந்த பெயரில் வந்து இந்த பேபிங்கிறது வந்து வேணுமான்னு தெரியல, பேச்சி அம்மாள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். பேச்சி அம்மாள். அப்பா பேர் வேலுசாமி. நல்லா கவனமாக கேட்டுங்க. உங்களுடைய பிறந்த தேதி எண் 5 வளமானது, எதிர்கால எண் 5ங்கிறதும் வளமானது. உங்களுடைய பெயரில் அமைஞ்சிருக்கிற இந்த பேச்சியம்மாள்ங்கிற வழியில் 6ஆம் எண் வருது. வி பேச்சியம்மாள்னா 33. அது கூட நம்ம பேபிங்கிற ஒரு ஒளியை சேர்க்கிறப்ப அதில் ஒரு 6 சேருது, 45ஆம் எண் வருது. பொதுவாக பெயரில் 45ஆம் எண் வந்தால் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்று உடல்நிலை, மனநிலை, கல்வி நிலை, தொழில்நிலை எல்லாத்துலேயுமே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு போர்க்களமான ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும். இவ்வளோ பெரிய எண்ணில் பிறந்திருந்தாலும் ஒரு போர்க்களம் இருக்கிறதுனால அந்த பேபிங்கிறது வந்து வேண்டாம், அதை கட் பண்ணிக்கலாம். இந்த பேச்சியம்மாலேயே நம்ம வந்து இந்த பேரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா விங்கிறது நம்மளுக்கு இனிஷியல், பேச்சியம்மாளில் வந்து PECHIAMMAL போட்டுக்கிறோம், இன்னொரு எல் போட்டுக்கலாம். அப்படி போட்டால் இந்த பெயர்னுடைய சாரம் 42, சுக்கரனுடைய ஆதிக்கம். அப்போ ஜாதகிக்கு உண்டான எல்லா விஷயங்களும் மென்மேலும் விருத்தி அடையும், நல்ல ஒரு எதிர்கால அமைப்பு கொடுக்கும். 5ஆம் எண்ணுடைய ஆதிக்கம் மேலும் மேலும் உயரும், வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். ஒரு மரகத பச்சை வச்சு ஒரு மோதிரம் இடதுகை மோதிர விரலில் போட்டுக்கிட்டிங்கன்னா நரம்பு கோளாறுகள், நரம்பு இயக்கங்களால் பாதிக்கிறது. உடம்புல இருக்கிற நரம்புகள் பூரா 5ஆம் எண்ணு கொஞ்சம் வீக்காக இருக்கும், அந்த நரம்பு இயக்கங்கள் கூட பாதிக்காது. இந்த 6ஆம் எண் நல்ல வெற்றிகளையும், நல்ல செழிப்பையும், நல்ல புகழையும், சிறந்த மன வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணாக இருக்கும். பேபி இன்னைக்கு கூட கட் பண்ணிக்கங்க. பேச்சியம்மாள்ங்கிறது மட்டும் வி பேச்சியம்மாள், VPECHIAMMALL. இந்த பேர் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த பேர் நம்ம நல்லா அமைச்சு கொடுத்துருக்குறோம். இந்த 6 படையை நம்ம முடிக்கல இன்னும். முதல் படை வீடு செந்தூர விநாயகர் திருவண்ணாமலைன்னு சொன்னோம். விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஆலத்து விநாயகர் 2வது படை வீடு. 2வது படை வீடு ஆலத்து விநாயகர். 3வது படை வீடு. இப்போ ஏன்னா இந்த படை வீடுங்கிறது எப்படின்னா 6 ஆதாரங்கள் எப்படி நம்ம ஆதார சக்கரம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி 6 படைக்கு வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அதனால் 3வது படை வீடு திருநாரையூரில் இருக்கக்கூடிய அந்த பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார் 3வது படை வீட்டுக்குரியவர். 4வது படை வீடு முக்குருணி விநாயகர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர். முக்குருணி விநாயகர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். சொல்லுங்க மேம். வணக்கம், நான் பெருங்குடியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க நேம் சொல்லுங்க. என்னோட நேம் மோகனப்பிரியா. ஓகேங்க, மோகனப்பிரியா. உங்களுக்கு பார்க்கணுமா, யாருக்கு பார்க்கணும் மேம்? என் கணிதம் எனக்கு தான் பார்க்கணுங்க. சரிங்க, மோகனப்பிரியா. அப்பா பேர் என்ன? உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மேம். 1/11/1983. 1983. ஆமாங்க. அப்பா பேரும் அம்மா பேர் இனிஷியலோட சொல்லுங்க. எஸ் மோகனப்பிரியா. அப்பா பேர் சொல்லுங்க. உங்களோட அப்பா? சண்முகம். TA சண்முகம். TA-ங்களா? ஆமாங்க. ஓகேங்க. அம்மா பேருங்க? எஸ் கஸ்தூரி. எஸ் கஸ்தூரி. ஓகேங்க மேம், உங்களுக்கான பதில் வந்துட்டே இருக்கு சார் கிட்ட இருந்து. தேங்க்யூ. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்னோட மேரேஜ் டீடைல்ஸ் பத்தி கேட்கணும். எதை பத்திங்க? கேளு, பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மேம், கேக்குது. ஹலோ, என்னோட மேரேஜ் டீடைல்ஸ் பத்தி கேட்கணும் மேடம். ஓ, மேரேஜ். ஓகே மேம், சொல்லிடலாம். உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல இல்லைங்களா? மேரேஜ் டீடைல்ஸ் மேரேஜ் டீடைல் தானே, சொல்லிடலாம். சொல்லிடலாம். நீங்க லைன்லயே பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்களை பத்தின திருமண தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சார், நீங்க உங்களுக்கு திருமண தகவல் பத்தி ரொம்ப ஆவலா கேக்குறாங்க, நீங்க சிறப்பா சொல்லிருங்க. ஆமா, இந்த படை வீடு முடிச்சேன். நிறைய மக்களுக்கு அது தேவைப்படுது. 4வது வீட்ல இருக்கோம். ஆமா, 4வது படை வீடு வந்து
முக்குருணி விநாயகர்னு சொன்னோம். ஓகே. 5வது படை வீடு காசியில் இருக்கார், துண்டி விநாயகர்னு. அந்த துண்டி விநாயகர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி, ரொம்ப யோகமான சக்தி உடையவர் துண்டி விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகர். இந்த 6 படை வீடுகளையும் ஒரு ப்ரோக்ராம் போகிறோம். நம்ம நிறைய தடைகள் வந்துட்டு இருக்குது. இந்த 6ஐயும் நம்ம வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால் முருகனுக்கு 6 படைகள் இருப்பது போல் விநாயகப் பெருமானுக்கு 6 படைகள் இருப்பதால் இந்த 6 படை வீடுகளையும் நாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வழிபாடு செய்து வந்தால் எல்லா விஷயங்களிலிருந்தும் ஒரு நன்மைகள் ஏற்படும், தடைகள் நீங்கும். பொதுவாக வந்து விநாயகரை வழிபட்டால் தடை நீங்கும். ஏன்னா நவகிரகங்களையும் தனக்குள்ளேயே வச்சிருக்கார், பஞ்சபூதங்களையும் தனக்குள்ளே வச்சிருக்கார். அதனால் விநாயகமூர்த்தி நம் தடைகளை தகர்த்தெறிந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தினால அந்த 6 படை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மோகன பிரியா 1ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறாங்க. 1ஆம் எண்ணவர் சூரியன். இந்த சூரியனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் பலமும் இருந்தாலும், எப்பொழுது பார்த்தாலும் ஒரு விதமான போர்க்களம் இருந்தாலும், உயிரெண் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால 1 and 6 ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நம்பர். இந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் மோகன பிரியாங்கிற இந்த ஒளி அலைகள் சிறப்பாக இல்லை. மோகன பிரியா சிறப்பாக இல்லாதனால உழைப்பு நல்லா இருக்குது, நல்ல உழைப்பு, திறமை, அறிவு, ஆற்றல் எல்லாமே இருக்கு. ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை. அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு ஜாதகியாக இருந்தாலும் பெயர்னுடைய ஒளி அதிர்ஷ்டம் இல்லாதனால் வாழ்க்கையில் பல விஷயங்கள் போராட்டமாகவே இருக்குது. அதனால் இந்த திருமண தடைகள் நீங்குவதற்கு மோகன பிரியாவுக்கு வந்து ஏஎஸ்னு இன்சியல் போடுறோம். ஏஎஸ் போட்டுக்குங்க. ஏஎஸ் மோகன பிரியா, MOHANA மோகன பிரியா, PRIYAA. இப்போ ஒரு அருமையான எண் வந்திருக்கு, ஏஎஸ் மோகன பிரியான்னு சொல்லி. இந்த பேரை வந்து பிராக்டிஸ் பண்ணால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல வசந்தம் ஏற்படும். 1ஆம் எண் சூரியனாகவும் 6ஆம் எண் சுக்கிரனாகவும் இருக்கிறதுனால ஒரு வைரக்கல் வச்சு ஒரு மோதிரம், இடதுகை மோதிர விரல் போடணும். பெண்கள் எப்பயுமே மோதிர விரலில், இடதுகை மோதிர விரலில் மோதிரங்கள் அணியலாம், கல் வைத்த மோதிரங்கள். ஆண்கள் வலது கையில் அணியணும். அதனால இந்த பெயர்னுடைய தாக்கம் ஏற்படும் பொழுது இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டா விரைவில் திருமணத்துக்கு உண்டான ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா 1ல் பிறந்தாலே யோகம்தான், 6ல் பிறந்தும் அதிர்ஷ்டம் தான். மோகன பிரியா எதிர்மறையான ஒரு விளைவுகளை விளைவிக்கக்கூடிய ஒரு பெயராக அமைந்திருப்பதால் இந்த உலகில் பிறந்த அத்தனை பேருக்கும் கடவுள் கொடுத்த கிஃப்ட் பிறந்த தேதி. அது எந்த பிறந்த தேதியாக இருந்தாலும் அந்த பிறந்த தேதியினுடைய சாரத்தை வைத்து சிறப்பான முறையில் ஒரு பெயரை அமைத்து கொண்டால் வாழ்வில் எல்லா வசந்தங்களும் வந்து சேரும். அதனால மோகன பிரியாவுக்கு விரைவில் திருமணமாகக்கூடிய பாக்கியம் ஏற்படும். ஓகே சார். மேம், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. இப்ப நார்மலா செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்கு செவ்வாய் தோஷத்துல இருக்க வரன் தான் அமைப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப ராகு கேது தோஷம் இருந்தா அதே அந்த தோஷம் இருக்கிற வரன் தான் அமைக்கணுமா, இல்ல வேற வரன் மாத்தி அமைச்சா என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு ஜாதகத்தில் உதாரணத்துக்கு மேஷ லக்னம் என்று வைத்துக் கொள்ளலாம். மேஷ லக்னத்திற்கு 2வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். 2, 4, 7, 8, 12 செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம். இதில் சில விதிவிலக்கு இருக்குது. அது என்னன்னா, மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவார், விருச்சிகத்தில் ஆட்சி பெறுவார், மகரத்தில் உச்சம் பெறுவார், கடகத்தில் நீசம் பெறுவார். நீசம் பெற்றாலும் அவர் யோகக்காரனாக இருப்பார். இப்படி குருவோடு சேர்ந்தால் இப்படி பல கருத்துக்கள் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டு. இப்போ புதிதாக இந்த ராகு கேதுக்கள்னு ஒன்று எடுத்து வச்சுட்டு நிறைய குழந்தைகள் வாழ்க்கையில் பல சோதனைகள் ஏற்படுத்துகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. கால சர்ப யோகம் தான் சொல்லியிருக்கிறோம், தோஷம் கூட சொல்லக்கூடாது. கால சர்ப யோகம்னா ராகு கேதுகளுக்கு இடையிலேயே எல்லா கிரகங்களும் இருந்தால் அது கால சர்ப யோகம் சொல்லுவோம். இது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதை வந்து அதே கால சர்ப யோகம் உள்ள ஒரு வர்ணத்தான் புகுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப 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 தப்பு. இனிமேலாவது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேரண்ட்ஸே வந்து கேட்பாங்க, எங்கள் பெண்ணுக்கு காலசர்ப யோகம் இருக்குது, காலசர்ப யோகம் உள்ள வரனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நல்ல மாப்பிள்ளையெல்லாம் வந்துருச்சு, ஆனால் நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டோம்னு சொல்லுவாங்க. இனிமேல் அதை நிறுத்திக்கலாம். ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தின் 7வது வீட்டை முக்கியமாக நம்ம கவனிக்கணும், 4வது வீடு 5வது வீட்டை கவனிக்கணும், 9வது வீட்டை கவனிக்கணும். இதெல்லாம் பார்த்து நட்சத்திரங்களை பொறுத்துறப்ப அந்த ஜாதகம் வெற்றிகரமாக இருந்தால் தாராளமாக பொருத்தலாம். அதனால் செவ்வாய் தோஷத்துக்கு சில விளக்கங்கள் இருக்குது. ராகு கேது தோஷம் இருக்கிறது வந்து தோஷம் சொல்லாதீங்க, யோகம் சொல்லுங்க. அப்படி சர்ப்பங்களால் ஆளப்படக்கூடியவர்கள் வந்து வருடம் ஒரு முறை
திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வதும், கீழப்பெரும்பள்ளம் சென்று கேதுவை வழிபாடு செய்வதும், திருநள்ளாற்றில் சனீஸ்வரனை வழிபாடு செய்வதும், வார வாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் சால சிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிலை. எப்பேற்பட்ட காலசர்ப்ப யோகம் இருந்தாலும், அந்த காலசர்ப்ப யோகத்தால் திருமணங்கள் தடைகளாக இருந்தாலும், அந்த தடை உள்ளவர்கள் இப்போ நம்ம பகுதியில் அப்படி இருக்குன்னா இடுகம்பாளையத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். விநாயகர் ஆஞ்சநேயர் ரெண்டுமே அந்த இடத்துல இருக்குது. அனந்தமங்கலம் திருக்கடையூர் பக்கத்தில் இருக்கிற அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் எங்கெங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் போய் தொடர்ந்து தரிசனம் செய்தால் இந்த தோஷங்கள் உடனடியாக நிவர்த்தி ஆகிடும். அதனால் காலசர்ப்ப யோகம் இருந்தால் காலசர்ப்ப யோகம் உள்ள ஜாதகத்தை தான் பார்க்க வேண்டுங்கிறத இன்னைக்கோட மூடி வச்சிருங்க. இதனால பல வரன்கள் இனிமேல் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன் சார். இது அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்திங்கிறது பல விதமான பக்திகள் இருக்காங்க, பக்தி மயத்தோட இருக்காங்க மக்கள். இதுல உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்தினா எந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம நேருக்கு நீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாரத பூமியில பல மகான்களும் ரிஷிகளும் பலவிதமான பரிணாமங்களில் நமக்கு நன்மைகள் அளிச்சிருக்காங்க. இப்போ போகர் சித்தர் பழனியில் இருக்கார், கொங்கண சித்தர் திருப்பதியில் இருக்கார், இடைக்காட்டு சித்தர் திருவண்ணாமலையில் இருக்கார். இப்படி சித்தர்கள் தான் நம்மளை உருவாக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் பலவிதமான விஷயங்களில் நம்மளுக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்க. கீதையில் ஒரு அற்புதமான விளக்கம் எப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவை துரியோதனும் பாண்டவர்களும் பார்க்க நினைக்கிறாங்க. அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா உறங்கிக் கொண்டிருக்கிறார். மனிதர்கள் எப்படின்னா விழித்து கொண்டே உறங்கிக் கொண்டிருப்பார்கள், கடவுள் உறங்கிக் கொண்டே விழித்து கொண்டிருப்பார். அதை வித்தியாசம். அப்போ கிருஷ்ணர் எழுந்தவுடன் அவர் உடனே என்னை பார்ப்பான்னு சொல்லி துரியோதனன் தலைமாட்டுக்கடியில் நிற்கிறார், பாதத்தில் அர்ஜுனன் நிற்கிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா விழித்தவுடன் நேராக பாதத்தில் இருக்கும் அர்ஜுனனை பார்க்கிறார். இருவரும் நாங்கள் போர் செய்ய போயிடும், எங்களுக்கு இந்த மாதிரி ஆயுதங்கள் கொடுத்து சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே சார், ஒரு தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. ஹலோ ஹலோ மேம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். சரி, பொண்ணு கேட்கணும் சார் மேடம். எம் சௌமியா ஸ்ரீ மேடம். ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? எம் சௌமியா ஸ்ரீ மேடம். சௌமியா ஸ்ரீ. சௌமியா ஸ்ரீங்களா? அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த் 29/8/2002. 2002ங்களா? ஆமாங்க. சௌமியா ஸ்ரீ SRI போடுங்க மேடம். SRIங்களா? ஆமாங்க, லாஸ்ட் SRI போடுங்க. ஓகே சார், அவங்களோட அப்பா பேர் சொல்லுங்க இனிஷியலோட. KM மதிசூரியா. KM மதிசூரியா. ஐயாதான் நேம் எனக்கு ஆல்டர் பண்ணி கொடுத்திருந்தாங்க. மதிசூரியன். அதாவது அவருக்கு அந்த பேர் மாத்தி கொடுத்தேன்னு சொல்றாரு. ஓ சரி சரி. ஏன்னா எனக்கு முதல்ல மதியவானன்னு இருந்ததுங்க. இப்போ ஐயா இங்க வந்ததுக்கு அப்புறம் KM மதிசூரியா அப்படின்னு எனக்கு மாற்றி கொடுத்தாருங்க. அதே பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. KM மதிசூரியா 42 வருதுங்க. அதனால அப்படி வச்சுட்டாங்க. இப்ப நான் பொண்ணுக்கு 29 ஒரு இதா சொல்லிட்டு இருந்தாருங்களா, எனக்கு மனசுல இருக்கிறத பாக்கணும்னுங்க. எனக்கு அந்த டைம் கிடைக்கிறதுனால இன்னைக்கு ஐயா நேரம் வந்ததுனால நான் ஐயா அதுக்கு என்ன விவரம், எனக்கு ஃபியூச்சர்ல பொண்ணு வந்துட்டுங்க ரொம்ப ஹை லெவல்ல ஒரு காவல்துறையில பெரிய ஒரு இதுக்கு வரணும்னு என்னுடைய அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. என்ன செய்யணும் எப்படிங்கிறது சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டுக்கோங்க. அவங்க அம்மா பேர் சொல்லிருங்க சார் இனிஷியலோட. எம் சாந்திங்க. என்னோட இனிஷியல் தாங்க, எம் சாந்தி. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். உங்களுக்கான பதில் ஓகே. இப்போ நேயர் நம்ம பேர் மாற்றிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். இப்போ பல எபிசோடுகளில் நான் இந்த பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கேன், 12-13 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 13ஆம் தேதி, 26ஆம் தேதி, 29ஆம் தேதியில் பிறந்திருந்தால் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக 29ஆம் எண்ணில் 2ஆம் எண் சந்திரன், 9ஆம் எண் செவ்வாய், இந்த இரண்டும் சேர்வதால் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் உண்டு. 29இல் பிறந்திருந்தாலும் பெயரில் 29 இருந்தாலும் அடிக்கடி விபத்துக்களை சந்திப்பதும், அறுவை சிகிச்சைகள் அடைவதும், பலவிதமான முயற்சிகள் தோத்து போவதும், வாழ்க்கையில் விரக்தியை கொடுக்கக்கூடிய எண்ணாக இந்த 29 அமைந்திருக்குது. இது கடவுள் கொடுத்த கிஃப்ட். இந்த 29ல் பிறக்கிறது. இந்த 29ஆம் எண்ணில் பிறந்து உயிரெண் 5ஆக இருப்பதால் இந்த ஜாதக வாழ்க்கையில் நீண்ட ஆயுளும் நல்ல எதிர்கால அமைப்பும் சிறந்த வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது. இப்போ எம் சௌமியா ஸ்ரீல 32ஆம் எண் வர்றதுனால எம் இனிஷியல் அப்படியே வச்சுக்கலாம். சௌமியா கூட SOWMYA SREEன்னு மாற்றிக்கலாம்.
எம் சௌமியாசிரிய M.SOW MYA SRWன்னு மாற்றிக்கிட்டா 41. இந்த 41ஆம் எண் இந்த குழந்தைக்கு ஒரு IAS மாதிரி IPS மாதிரி வரக்கூடிய பெரும் வாய்ப்புகள் காத்திருக்குது. ஏன்னா 29ஆம் எண்ணை நாம் சரியாக பயன்படுத்தினால் எல்லா விதமான சிம்மாசனங்களும் கிடைக்கும். அந்த மாதிரி அதே மோசமான எண்ணை சிறப்பான எண்ணாக மாற்றுறது தான் இந்த பெயர் தான் கடவுள். இந்த பெயர் சரியாக அமைந்து விட்டால் வாழ்க்கையும் வசந்தமாக இருக்கும். அதனால இந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பாக அடையும். சார், உங்களுக்கு இந்த பதில் ரொம்ப திருப்தியா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். சார், அடுத்த நம்ம கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பக்தியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அத நீங்க முடிச்சிட்டீங்கன்னா. அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை துரியோதனும் அர்ஜுனனும் சந்திக்க போறாங்க. இந்த மாதிரி நாங்கள் போர் புரிக்கு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி துரியோதனையும் கேட்குறாரு. துரியோதனன் உங்களுடைய படைகள் முழுவதும் எனக்கு வேணுங்கிறார். உடனே நீ எடுத்துக்கொள் அப்படிங்கிறாரு. அர்ஜுனன் கேட்குறான், நீங்கள் என்னுடன் இருந்தால் போதும். இதுதான் பக்தி. அதாவது கிருஷ்ண பரமாத்மனுடைய அத்தனை படைகளையும் துரியோதனன் கொடுத்தார். ஆனால் அர்ஜுனன் என்ன கேட்குறான்னா, நீங்கள் என்னுடன் இருந்தால் போதும், பகவானே கூட இருந்தால் அதை விட பாக்கியம் என்ன. அந்த மாதிரி நாம் எந்த விஷயத்தில் ஆழ்ந்த மனதை செலுத்துகிறோமோ அதான் பக்தின்னு சொல்கிறோம். குரு பக்தி, சில பேருக்கு குரு பக்தி இருக்கும். குருன்னா எல்லா விதமான குருவையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தாய் தந்தையர்கள் மேலே பக்தி, தன்னுடைய தேசத்தின் மீது பக்தி, கடவுளின் மீது பக்தி. இந்த கடவுள் மீது வைக்கிற பக்தியானது முழுமையானதாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே ஒரு விருந்துக்கு போகிற மாதிரி பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாமே விருந்துக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் விதுரன் வீட்டுக்கு போகிறார். விதுரன் ஒரு எளிமையானவர், அறிவில் சிறந்த ஒரு ஆத்ம ஞானி, ஆனால் ரொம்ப எளிமையானவர். உடனே விதுரனுடைய வீட்டுக்கு போனோடனே விதுரனுடைய மனைவி அவரை பார்த்த சந்தோஷத்தில் ஒரு தட்டில் பழங்களை எடுத்து தோலை அவருக்கு ஊட்டி விட்டு தோலை மட்டும் குடிக்கிறார். தோலையும் அவர் கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்றார், பழத்தை எல்லாம் கீழே போட்டுறார். அப்போ தான் சொல்கிறாரு, விதுரன் வர்றாரு, என்ன இப்படி செய்து விட்டா என்ன. அப்போ சொல்கிறார், அன்போடு கிடக்கும் அந்த தோல் கூட எனக்கு அருமருந்து. அந்த மாதிரி பக்திக்கு பகவான் இறங்கி வருவார். அதனால் பக்தியை முழு மனதாக செலுத்தினோம்னா எல்லா சுகங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அதான் பக்தியை பற்றி நம்ம சொல்கிறது. ஓகே, ரொம்ப அருமையான விஷயம். பக்தியை பற்றி நிறைய உங்களுக்கு பக்தியை பற்றின பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. சரி, அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலத்தில் பொதுவாக துர்கை அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்னங்க சார்? பொதுவாகவே விஷ நேரங்கள் அமுத நேரங்கள்னு சொல்கிறோம். இந்த அமுத நேரங்கள் அமிர்த சுரக்கிறதுனால நன்மைகள் நிறைய நடக்கும். இந்த ராகு காலத்தில் ராகு தேவதை அப்படின்னு வச்சோம்னா துர்கா தேவி. இந்த துர்கா தேவியை செவ்வாய்க்கிழமை என்று சில பேர் பார்த்தா தொடர்ந்து மூட்டு வலிகள், உடல் வலிகள், உடல் உபாதைகள் இருக்கும். செவ்வாய்க்கிழமை என்று 3 to 4 அந்த ராகு காலத்தில் ஒரே ஒரு நெய் விளக்கு, எலுமிச்சம்பழம் தீபம் போடக்கூடாது. நெய் விளக்கு ஒன்று ஏற்றி அரளிப்பூ மாலை சேர்த்து துர்காவுடைய போற்றி துர்கா கவசம் படித்து வந்தால் அவர்களுடைய நோயானது உடனடியாக தீரும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நோய் தீரக்கூடியது. அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10:30 to 12 ராகு காலத்தில் நெய் விளக்கு போட்டு அம்மனை ஆராதனை செய்தால், துர்காதேவி வழிபட்டால் கண்டிப்பாக திருமணம் தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இது செவ்வாய். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4:30 to 6 ராகு காலத்தில் துர்காதேவி நம் ஆராதனை செய்யும் பொழுது பலவிதமான வெற்றிகள் கிடைக்கும், யோகத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை நோய் தீர்க்கிறது, வெள்ளிக்கிழமை சுமங்கலி பாக்கியம் திருமணம், ஞாயிற்றுக்கிழமை தொழிலில் மேன்மை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி துர்காதேவியை தினமும் வழிபடுவது நல்ல சாலச் சிறந்தது. குறிப்பாக இந்த 3 நாட்கள் வரக்கூடிய ராகு நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதனால் அந்த மாதிரி நம்ம துர்காதேவி வழிபடுறது சாலச் சிறந்ததாக இருக்கும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்க ரொம்ப மகிழ்ச்சியோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் இதே நேரத்தில் உங்களை எல்லாத்தையும் நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.